ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் மிகவும் பக்தி, ஸ்ரத்தா, சமர்ப்பண பாவத்தோட ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். சின்ன குழந்தையோட நிலையில் சந்தோஷ சித்தத்தோட நம்மளோட தெய்வீக அன்னையை பார்ப்போம். கவனம் 2 உள்ளங்கையும் உச்சந்தலையில் வைத்து பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி கிட்ட இருந்து வர நுண்ணுதிர்கள் உணர்வுமான் கவனிப்போம். மிகவும் அன்போடு ஸ்ரீ மாதாஜியை நம்மளுடைய ஹிருதயத்தில் அழைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதயத்தில் அமருங்கள் தாயே. அன்பும் கருணையால் எங்களுடைய ஹிருதயத்தை நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானத்துக்கு அனுமதி தந்து வழி நடத்த வேண்டும் தாயே. மெதுவாக கண்கள் மூடி நம்மளுடைய கவனம் உச்சந்தலைக்கு கொண்டு வருவோம். மூலாதார சக்கரத்திலிருந்து மெதுவாக மேலே உசத்தி சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். இரண்டு உள்ளங்கையும் உச்சந்தலையில் நுண்ணுதர்கள் நிலையை கவனிப்போம். உச்சந்தலையில் கவனத்தை வைத்து 3 மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। गणेश मंत्रम। ओम त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக இரண்டு உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். மாதாஜி தயவு செய்து எங்களை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. கவனம் இரண்டு உள்ளங்கையும் உச்சந்தலையில் வைத்து பூமி மாதா நம்மளை சுத்திகரித்து காத்திருப்போம். ஸ்ரீ பூமி மாதாவோட அளவு கடந்த அன்பும் நம்மளை தூய்மைப்படுத்தும். இடநாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீதே இருக்கட்டும். முழு கவனம் நம்முடைய நாடி இடது உள்ளங்கை வழியாக சைத்தன்யத்தை உள்வாங்கிப்போம். வலது உள்ளங்கை வழியாக தேவையற்ற சக்திகள் வெளியேறிவிடும். ஸ்ரீ மாதாஜி எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள கடந்த கால தேவையற்ற நினைவுகள் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுக்கு தூய விருப்பத்தை தந்தருளுங்கள் தாயே. தாங்களை மகிழ வைக்கிறதே எங்களுடைய தூய விருப்பம். எங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். வலது உள்ளங்கை வழியாக ஸ்ரீ மாதாஜியை சேர்ந்து சைத்தன்யத்தை உள்வாங்கிப்போம். இடது உள்ளங்கை வழியாக எல்லா விதமான எதிர்வரைகளையும் அதிகப்படியான உஷ்ணமும் ஆகாய மார்க்கமாக வாயு மார்க்கமாக வெளியேறிவிடும். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து
எங்களுடைய பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள தேவையற்ற பிற்கால கவலைகளை நீக்கிவிடுங்கள் தாயே. அகம்பாவமும் கர்த்தா பாவத்தை நீக்கிவிடுங்கள் தாயே. தூய காரிய சக்தியை தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற தூய காரிய சக்தியை தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக இடது மடிக்கை கொண்டு வருவோம். கவனம் நடுநாடி. ஸ்ரீமாதவி. தூய இச்சா சக்தி, தூய காரிய சக்தியோட தூய்மையான ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. சகஜ ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. தாங்களை மகிழ வைக்கிறதே எங்களுடைய விருப்பம். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான எதிர்மறைகளையும் நீக்குவதே தேவையான காரிய சக்தியை தந்து எங்களை சமநிலையில் எப்பொழுதும் வைத்திருக்க அருள் புரியுங்கள் தாயே. எங்களுடைய கவனத்தை நிகழ்காலத்தில் சாட்சி நிலையில் நிலைநிறுத்துங்கள் தாயே. ஸ்ரீ கணேசா, தாங்களிடம் முழுமையாக சரணடைந்த போல் எங்களுக்கும் இந்த முழு சரணாகதியை தந்தருளுங்கள் தாயே. त्वमेव माता पिता त्वमेव, त्वमेव बन्धु सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देव देव. நம்மளுடைய சைத்தன்ய நிலையை கவனிப்போம். மெதுவாக நம்முடைய கவனம் நம்மளுடைய மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீமாதாஜி, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. गणेश अथर्वशीर्ष से पूर्व ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि
त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितम् तारेण रुद्धम् एतत्तवमनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाधौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நம்மளுடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி மாதாவை வணங்கி குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः.
மெதுவாக கவனத்தை நாடி சக்கரத்துக்கு கொண்டு வருவேன். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா. தங்கள் அருளால் நாங்கள் சந்தோஷத்தோடனும் திருப்தியோடனும் இருக்கிறோம் தாயே. எங்களுக்குள் கிரகலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ ராஜலட்சுமி தத்துவமும் நிலைநிறுத்துங்கள் தாயே. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சாக்ஷாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री लक्ष्मी नारायण साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்மளுடைய கவனம் பவசாகரத்தை சுற்றி வருவோம். மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா. மாதாஜி, தயவு செய்து எங்களை ஸ்வயம் குரு ஆக்கத்துக்கு சிஷ்யத்துவம் தந்தருளுங்கள் தாயே. நாங்கள் தாங்களுடைய சிறந்த சிஷ்யனாக இருக்க ஒழுக்கத்தை தந்தருளுங்கள் தாயே. கீழ்ப்படிதலை தந்தருளுங்கள் தாயே. முழு ஸ்ரத்தா பக்தியோடு நாங்கள் எங்களை சுயமாக திருத்திக்க எங்களுடைய குறைபாடுகளை அறிந்து சுயமாக திருத்திக்க தேவையான சுத்திகரிக்கும் முறையை செய்து எங்களுடைய சக்தியை மேம்படுத்த அருள் புரியுங்கள் தாயே. எங்களுடைய அகோபாகியம் தாங்கள் எங்களை சகஜயோக தந்ததற்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற தகுதியை தந்தருளுங்கள் தாயே. சிஷ்யத்துவமை தந்தருளுங்கள் தாயே. எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்கள் தாயே. ஆதிகுரு தத்தாத்ரேயா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिगुरु दत्तात्रेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து நம்மளுடைய கவனம் ஆகிய சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். முழு சரணாகதி அடையறதுக்கு தடையாக இருக்கிற நம்மளுக்குள் இருக்கிற அகங்காரம், மமகாரம், தேவையற்ற சுய கட்டுப்பாட்டுகள், அது நம்ம ஸ்ரீ மாதாஜியோட திருவடியில் சமர்ப்பித்து விடுவோம்.
ஸ்ரீ மாதாஜி. நாங்கள் எங்களுடைய அகங்காரம், மமகாரம், தேவையற்ற சுய கட்டுப்பாடுகள் தாங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. எங்களுக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்து எங்களை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. தியாக மனப்பான்மையை தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்மளுடைய கவனம் சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜியோட திருவடியை நம்மளுடைய சகஸ்ராரத்தில் தரிசிப்போம். சின்ன குழந்தையோட கவனம் எப்பொழுதும் அதனோட தாய் மீது இருக்கிறது போல் நம்மளும் நம்மளுடைய கவனம் எப்பொழுதும் ஸ்ரீ மாதாஜியோட திருவடியில் வைத்து நல்ல திருடமாக மரியாதையோட அன்போடு பிடிச்சிப்போம். ஹிருதயபூர்வமாக ஸ்ரீ மாதாஜியை நமஸ்காரம் பண்ணி மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் தாங்களிடம் முழுமையாக சரணடைகிறோம் தாயே. நாங்கள் இந்த மனம், புத்தி, சரீரம், அகங்காரம் ஏதுமில்லை தாயே. நாங்கள் தூய ஆத்மா மட்டுமே. அந்த ஆத்மா தாங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தாங்களோட மகிமையை முழுமையாக அறிந்து முழுமையாக அங்கீகரிக்கிற இந்த மனோபாவமும் அந்த சத்தியத்தை எங்களுக்கு உணர செய்யுங்கள் தாயே. தங்களுடைய அளவு கடந்த அன்பே அதுக்கு ஆதாரம். அந்த அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் எங்களுடைய ஹிருதயத்தில் நாங்கள் அறிந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை எப்பொழுதும் உணர அருள் புரியுங்கள் தாயே. முழு கவனம் நம்மளுடைய சகஸ்ராரத்தில் ஸ்ரீ மாதாஜியோட திருவடி. அமைதியாக அன்னையோட அன்பை உள்வாங்கிப்போம். ஆனந்தத்தில் இருப்போம்.
இதே தியான நிலையில் ஸ்ரீமாதா சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1982 சகஸ்ரார பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. இது கொஞ்சம் சத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேக்கில். மதரோட இது நமக்கு நல்லா கேட்குதா அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் கேட்போம். ஏன்னா ரொம்ப முக்கியமான இது சொற்பொழிவு. நமக்கு அதுக்கப்புறம் புரியலன்னா அப்புறம் வேறு ஸ்பீச் நம்ம கேட்போம். Today, it's a great day for all of us, the seekers, that the last work of the Divine, of opening the last center in the great primordial being was done on 5th of May, 1970. It is the greatest event of all the spiritual happenings of the universe. It was done with very great care and great adjustments. It is not in limits of human understanding how things are worked in the heavens. It is your fortune and God's love that has worked out this wondrous miracle. Without this happening, this could not happen. A possibility to give mass realization. One could have done it for 1 or 2 persons here and there, but to give such a mass awakening could not have been possible. It's very gratified to see so many Sahajogis have come to celebrate the Sahasrar day. Without breaking the Sahasrara, we could not have achieved
the ascent, en masse. But the Sahasrara, which is the brain, has gone into too much complications in the West. And the nerves are very much twisted one upon another. To keep Sahasrara open should be very easy if the Western brains could understand and be aware about your mother. When your mother is the deity of Sahasrara, the only way to be able to keep the Sahasrara open has to be complete surrendering. For that, many ask me, how do we do? It's a very funny question. It is irrelevant. If your Sahasrara has been opened out by someone, and luckily that is the deity before you, it should be the easiest thing to surrender. But it is not. It is difficult. Because the attention that has come up through the cells of the brain, expressing itself through the cells of the brain, is polluted. It is impure. It is destructive. It spoils the nerves. And when the nerves are spoiled, the light of the spirit does not shine on the nerves. And you feel the inability to surrender. Normally, it should be the easiest thing to do. So we have to mentally approach ourselves. We have to talk to ourselves and say to ourselves, what are you doing? What is surrendering? It is enjoyment.
It is just enjoyment. Then why I cannot surrender? What is lacking in me? Am I a very low-level person? Am I the one who was just saying I am a seeker, but I am not? Am I a dishonest person that I cannot surrender? If so, what am I proud of myself? If that is the situation, then why am I so much enamored by my ego? What do you have to surrender? A drop has to dissolve into the ocean to become the ocean. And a drop cannot be greater than the ocean, can it be? So what is the surrendering? Surrendering of our conditionings, of our ego, and the artificial barriers we have built around us. One can approach mentally, one can approach emotionally, and also physically we can approach ourselves. We can approach ourselves through mantras. Through seeing ourselves, through knowing ourselves. But one should know this is the greatest of greatest opportunity for you, not for the divine. If you are not available, divine can find its own ways of fulfilling its last culmination of expression. Even to understand how immense the task is, you need a surrendering heart. Only through mental approach, when you arrive, you develop a petty ego that you are doing a great work. Like I telephoned to America saying that I'll be coming. There's a very big scientist in Los Angeles who is an Indian Maharashtrian fellow. He missed his Nobel Prize. Such a great scientist. He telephoned to me immediately saying, Mother, I'm coming to New York to receive you. I'm taking leave for 15 days. When you are here, I want to be with you. What else is to be done? As it is, I'm doing Sahaja Yoga, by the way, at my own convenience. Whenever I get time, that's what I'm doing, isn't it? But I would like to travel with you to Europe, to all the different places, with you to spend some time. Otherwise, what am I doing here? But what I have heard
that people are arriving at different times for Sahasrara. I was amazed. It's typical Western mind. By the way, Sahaja Yoga is done mostly. By the way, it should be convenient. It should be a weekend. When just by the way for a holiday, we can go to Vienna. There, of course. By the way, we'll have a puja. And by the way, Mother will raise the Kundalini. She will awaken our deities. And then by the way, we'll be enjoying the blessings. No sacrifice can be done for God. No time, they have no time. Everything is by the way. It's rather amazing. For war, people gave up their lives. For destruction, they work so hard, day and night. But for the construction of humanity, for the ultimate goal of divinity, in the West, how many there are who really surrender? If it suits, then we'll be there. Sahaj. This is Sahaj style. We should read Sahaj. I heard about this many a times. And there are still many who take that kind of an attitude towards Sahaja Yoga. It is sometimes surprising for me. If I go to a village, people take leave for 15 days, 1 month. In Rauri, people take leave for 1 month to prepare for my coming. 1 day leave for them is a very big thing. They are the people who deserve. It's not what you dress and what you eat and what you have. It's what you can give and give up. The tags of mundane life are to be cut off. We must understand. It's a progress of people like slaves tied up to chains. Chains of desires, chains of complacentness, chains of lethargy, chains of ego, which is like a log. So, we have to understand ourselves. Everybody has to understand oneself, that through you the salvation of the world has to come. You are chosen for the emancipation of the whole humanity. The Divine wants you to work as a channel for the beautification of this universe, for the ultimate expression of God's love. When I say this, I find suddenly the ego coming up automatically. On the contrary, a surrender to fill up your vessels with the bliss, the bliss of divinity, so that when you go to others, you pour on them the beauty and love of God. It is for you to understand yourself
very well and not others. Don't blame anyone. It's so precious that no words can describe the greatness of these moments which we are spending together. You have to feel it within yourself. The assignment that is given to you through your own spirit, through your own state. You can fulfill the assignment. But lack of faith in yourself cannot give you surrendering powers. Surrender is the opening of Sahasrara. Keeping it completely open. So that the Nirvikalpa state is established within us. There should be a regular progress of improvement. Regular progress of the opening. Have you ever seen any lotus or any flower that blooms, and in between again does not bloom, then collapses, then blooms? Have you ever seen such a nonsensical phenomena in the nature? You come up, again you go down, again you come up, you go down. Have you ever seen a tree that comes up, again goes inside the mud, again it comes up, again goes back into the mud, blaming other people? Have you seen any animal which starts growing, then it becomes a dwarf, again it grows, again it becomes a dwarf? Even these huge palaces which have been built so beautifully for us, do you see that they become small suddenly and then collapse, and then again they blow up? Only the balloon of ego and superego does that. And when you are identified with them, you too become very peculiar personalities. The lotus of your Sahasrara is open now. It must open more and more and more, and should not suddenly collapse, again open, again collapse. It's a very complicated phenomena. You can see in the West, and you can be very much surprised sometimes. To me, it's sometimes very shocking to see. Suddenly someone will come, oh, I'm very nervous about this thing, I'm very nervous about that. Another person will come and tell me, I want to leave Sahaja Yoga now. Another one come and tells me, oh, it's too much, I cannot go any further with it. So we must realize that there is something very peculiar
within us. Something absurd within us. That's why it happens. We go forward, backwards all the time. What is this pendulum? That cannot be Sahasrara. Sahasrara is not a pendulum. It is a lotus. So the pendulum is the chitta, is the attention. The attention that moves from left to right, right to left, goes on like that all the time. But the area of Sahasrara is the realm of God. When the Brahmarandra opens fully, then the heavens open within yourself. The Kundalini, which has risen up and given you realization, creates that subtle opening by which the divine starts pouring all its subtleties inside your brain. But if you are pressing it from both the sides with these balloons, sometimes opening, sometimes closing, sometimes opening, the divine recedes its attention. You must know that. The attention is receded back, and if it is done many a times, the divine doesn't bother. So it is you who has to achieve that state, and all of us can achieve that state of Nirvikalpa. In that, there is just progression. After Nirvikalpa, you cannot come down. If somebody is still going up and down, he should know he is still not up to the point, and he should face up to himself and tell himself or herself that no, I have to be into Nirvikalpa, where I do not come down. The people who are not in the Nirvikalpa state are not going to be saved. I am very sorry to say that. They are not going to be saved. They will be punished. May not be in the same way those who are not realized souls, but they will not occupy the seats in the realm of God Almighty. At least you must reach the state of Nirvikalpa. Do not blame any circumstance. Do not blame your father, mother, brother, atmosphere, this, that. There's no need to blame anyone. Because somebody came, we were influenced. What is the matter with you? I am here. You are not influenced by me. How are you influenced by somebody who is so stupid, obviously, so dominating? That means, what is your level? So tomorrow I've decided to tell you how to be at the state of Nirvikalpa. As I said, we can approach mentally. But mentally, if I say you take this medicine and you do not take the medicine, that is just a mental thing. The medicine is kept on the cupboard. You are just the same. And then you say, Mother, yes, we listened to your lecture. So the keynote
of tomorrow's puja, as I've decided, that you have to be at the Nirvikalpa state. We can say this Sahasrara day is a very big day, because I never threw such an ultimatum before. Because now we are established as Vishwadharma, as the universal religion. We are not like other religions where after the death of the incarnations people started the religion and did whatever they wanted to do with that. In our living time, we are going to make ourselves that instrument which will represent the Vishwadharma. We have to have strong deities within ourselves. We have weakened them by all mistakes, doesn't matter. They are weak because traditionally we haven't got the strength. Doesn't matter. But now this religion has been established. We cannot have black spots. Anymore. We've done all the choosing, the training, everything. And you all have to jump into the boat now. There's no more time left for us to dilly-dally. Those who will be left behind will be left behind. It's a very intense period now, you must understand. The intensity of the period is not by the way. It's not anymore Sahaja, it is Mahayoga now. And you have to become Maha, you have to become great, otherwise you cannot be there. You have to jump out. Of all these things, tomorrow I'll try whatever is possible on my side. I'll work it out. This is a serious matter, I must tell you, that once I have established the religion, I don't want to have any holes in it. I avoided it because I was not sure. Now, I know for sure that there are many who could be called as Nirmalites. Because no more black spots. On the beautiful sari of your mother. It has to be absolutely highest quality. Gradually we used to drop out people. Gradually worked out this. There's no time left now. As I have told you, I'm going back to India. Tomorrow I'll be able to tell you how gradually
you have got up to your Sahasrara. And to get to Nirvikalpa, you have to really dedicate yourself fully. It's not a matter of convenience to come to Sahaja Yoga. It's a Sahasrara. You have to cross the Himalayas. If you read the lives of the people who tried to travel up to Kailasha, you will know what hardships they have gone through. I've taken you very sweetly, delicately up to that point. But don't get spoiled by that. You will all fizzle out into thin air unless and until you are in the Nirvikalpa state. I'm sorry I have to say that here in Austria. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியை நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னிங்கள் தாயே. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி வந்தன் போட்டுக்கொள்வோம்.